டாக்ஸி டிரைவர் சொன்னான். சார், அந்த 2 பொண்ணுங்களும் என்னோட டாக்ஸியில் தான் ஏறினாங்க. மெட்ராஸுக்கு போகணும்னு சொன்னாங்க, கொண்டு போய் விட்டேன். லாரன்ஸ் கேட்டான். 2 பேரும் எங்கே இறங்கிட்டாங்க? நந்தனம் பக்கத்தில் இருக்கிற கன்யா மகளிர் விடுதி வாசல்ல. டாக்ஸியில் போகும்போது அந்த 2 பொண்ணுங்களும் ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? கண்ணாடி போட்ட அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்தது சார். சுருட்ட முடி பொண்ணு தான் ஏதோ பேசிகிட்டே வந்தது. என்ன பேசுனா? டாக்ஸி போன வேகத்தில் நான் எதையும் கேட்க முடியல சார். லாரன்ஸ் சேவியரிடம் திரும்பினான். இப்போ என்ன பண்ணலாம்? நேராக கன்யா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க வேண்டியது தான். ஆளை தெரியாமல் எப்படி கண்டுபிடிப்ப? டாக்ஸி டிரைவருக்கும் நர்ஸ் சாந்தாமணிக்கும் அந்த பொண்ணை தெரியும். அவங்களை கூட்டிகிட்டு போயிட வேண்டியதுதான். கன்யா லேடிஸ் ஹாஸ்டல் ஒரு புரதான கட்டிடத்தில் இயங்கி கொண்டிருந்தது. சுற்றிலும் வேப்ப மரங்கள், நடுவே ஒரு சின்ன மைதானம். டாக்ஸி அந்த மைதானத்துக்குள் நுழைந்த போது சாயந்தரம் 7 மணி. விடுதி அறைகளில் வெளிச்சமும் பெண்களின் நடமாட்டமும் தெரிந்தது. லாரன்ஸும் சேவியரும் நர்ஸ் சாந்தாமணி டாக்ஸி டிரைவர் பின்தொடர விடுதி காப்பாளரின் அறைக்குள் நுழைந்தார்கள். பெயர் பலகை சரோஜினி என்றது. கொண்டை உயர்த்தி போட்டு கண்ணாடி அணிந்து 40 வயதிலும் உடல் கட்டோடு இருந்த சரோஜினி கொட்டாவி விட வாயை திறந்தவள் 4 பேரும் நுழைவதை பார்த்து கப் என்று வாயை மூடிக்கொண்டு எஸ் என்றாள். லாரன்ஸும் சேவியரும் சரோஜினிக்கு எதிரே 2 நாற்காலிகளில் உட்கார்ந்து கொண்டு மாறி மாறி விஷயத்தை சொன்னார்கள். அவள் பொறுமையாய் கேட்டுவிட்டு நிமிர்ந்தாள். பொண்ணோட பேரு உங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. அடையாளம் என்ன சொன்னீங்க? உயரம் கம்மியா, மாநிறமா, கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பா. நீங்கள் சொல்கிற அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது அவர் ரமணின்னு தெரியுது. ரமணி? லாரன்ஸும் சேவியரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். குணசீலியை போன 17ஆம் தேதி ஹாஸ்டலில் பார்க்க வந்த ரமணி ஒரு ஆண் இல்லை, பெண் என்கிற உண்மை சட்டென்று அவர்களுக்கு உரைத்தது. யூ மே பி கரெக்ட். அந்த ரமணியை நாங்கள் பார்க்கணும். அவள் இப்போ விடுதியில் இல்லையே, எங்கே போயிருக்கா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 4-5 நாளைக்கு முன்னாடி அவள் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாளே. ஊருக்கா? எந்த ஊருக்கு? ரமணிக்கு சொந்த ஊர் தேவக்கோட்டை, பழைய பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் வீடு. மெட்ராஸில் அந்த பொண்ணு படிக்குதா, வேலை பார்க்குதா? காலேஜில் பிகாம் படிச்சுட்ருக்கு. அந்த காலேஜில் ஹாஸ்டல் வசதி இல்லாததுனால இந்த ஹாஸ்டலில் வந்து தங்கியிருந்தா. நல்லா அடக்கமான பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஹாஸ்டல் உலகத்துக்கு பேர் போன ஹாஸ்டல். மொத்தம் 137 பெண்கள் இங்கே தங்கியிருக்காங்க. இதில் 3/4 பெண்கள் வேலைக்கு போகிற ரகம். எந்த பெண்ணோட நடத்தையாவது சரியில்லைன்னு என் மனசுக்கு பட்டா அந்த நிமிஷமே இந்த ஹாஸ்டலை விட்டு துரத்திடுவோம். ரமணியோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரமணி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சொன்ன சரோஜினி அருகில் இருந்த மறுபீரோவை திறந்து ஆல்பம் ஒன்றை எடுத்தாள். அதை புரட்டி ஒரு பக்கத்தை காட்டினாள். இந்த பொண்ணா? டாக்ஸி டிரைவரும் நர்ஸ் சாந்தாமணியும் பார்த்துவிட்டு தலையசைத்தார்கள். இந்த பொண்ணு தான். சரோஜினி மேஜை மேலிருந்த அழைப்பு மணியை தட்டினாள். வெளியே நின்றிருந்த ஒரு பெண் எட்டி பார்த்தாள். போய் ரமணி ரூமில் தங்கியிருக்கிற வசந்தாவை கூட்டிகிட்டு வா. அந்த நிமிஷம் முடிவதற்குள் வசந்தா வந்தாள். பூஞ்சை உடம்பு, திட்டுத்திட்டாய் பவுடர் முகம். அறையில் இருந்த அனைவரையும் மிரள மிரள பார்த்தாள். சரோஜினி கேட்டாள், வசந்தா, உன்னோட ரூம்மேட் ரமணி ஊருக்கு புறப்பட்டு போய் எவ்வளவு நாள் இருக்கும்? அவள் யோசித்து விட்டு 5 நாள் என்றாள். அவள் எதுக்காக ஊருக்கு போகிறேன்னு உன்கிட்ட சொன்னா? உடம்பு சரியில்லை, ஊருக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னா. உனக்கு குணசீலிங்கிற பொண்ணை தெரியுமா? தெரியும், ரமணியோட ஃப்ரெண்டு. 2 பேரையும் ஒரு தடவை சேர்ந்த மாதிரி பீச்சில் பார்த்தேன். குணசீலி நம்ம ஹாஸ்டலுக்கு வந்திருக்காளா? உள்ளே வந்ததில்லை, வெளியே நின்று பேசிட்டு போயிடுவா. வசந்தா சொல்லி கொண்டிருக்கும் போதே லாரன்ஸ் குறுக்கிட்டு கேட்டான். 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு தெரியுமா? இன்டர் காலேஜ் டிபேட் ஒன்றில் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணின போது பழகிக்கிட்டாங்களாம். இதை உங்களுக்கு யார் சொன்னா? ரமணியே ஒரு நாள் சொல்லியிருக்கா. தேவக்கோட்டைக்கு போயிருக்கிற ரமணி என்னைக்கு திரும்ப வருவா? ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு போயிருக்கா. போய் 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாளில் திரும்ப வரலாம். ஊரில் இருக்கிற ரமணியை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லை. சரோஜினி லாரன்ஸை ஏறிட்டாள். ஒரு டெலகிராம் கொடுத்து வர சொல்லலாமா? வேண்டாம், அந்த ரமணிக்கிட்ட என்னமோ தப்பு இருக்குது. குணசீலியோட கொலை விவகாரம் தெரிஞ்சு தான் அவள் ஊருக்கு ஓடி இருக்கா. நேரில் போய் பார்த்து தான் அவளை மடக்கணும். அப்படின்னா தேவக்கோட்டை போக போகிறீங்களா? இப்போவே. லாரன்ஸும் சேவியரும் எழுந்தார்கள். காலை 6 மணி, செயின்ட் மேத்யூ சர்ச். ஃபாதர் மரிய இருதயம் பளிர் என்ற வெள்ளை நிற அங்கியில் பிரார்த்தனை மேடையில் நின்று பிரசங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார். வயது 60 இருக்கலாம். பழுத்த எலுமிச்சை நிறம், கனிவு ததும்பும் கண்கள். நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் போது அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரசங்கத்தை முடித்துக்கொண்டு மேடையை விட்டு கீழே இறங்கி தன்னுடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்த மரிய இருதயத்தை நோக்கி கல்லறை தோட்ட தொழிலாளி ஆப்ரஹாம் வேக வேகமாய் ஓடி வந்தான். சாமி! வியர்வை முகம்,
மண் படிந்த கைகள், திகில் உறைந்து போன கண்கள். என்ன ஆபிரகாம், ஏன் இப்படி ஓடி வர்ற? எவனாவது குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறானா? அது இல்லைங்க சாமி. பின்ன என்ன? ஆபிரகாம் பார்வையை துரத்தி சுற்றுமுற்றும் பார்த்தான். ஃபாதரை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கினான். சாமி, நம்ம கல்லறை தோட்டத்து கிழக்கு திசை மூலையில் என்ன ஒரு பொணம் சாமி. ஃபாதர் மரிய இருதயம் திடுக்கிட்டார். ஆபிரகாம், நீ என்ன சொல்கிற? பொணமா? ஆமாம் சாமி, பொம்பளை பொணம்.